ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி விஐபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் முதல் இயலில் இருக்கக்கூடிய செயல் பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய செயல் பகுதி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆசாரக்கோவை அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நபர்கிட்ட என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 வகையான ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், பிறருக்கு உதவுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையாரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8 விஷயங்களும் நல்லொழுக்கத்துக்கான விதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொருள் கூறுக பார்க்க போகிறோம். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல், நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த செய்யுளை ஏற்றின ஆசிரியரை பற்றி பார்க்க போகிறோம். ஆசாரக்கோவை அப்படின்ற செய்யுளுடைய ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் அவர்கள். அதுக்கப்புறமா இந்த ஆசாரக்கோவை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். இந்த ஆசாரக்கோவை அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதே சமயத்தில் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆசாரக்கோவையில் மொத்தமாக 100 வெண்பாக்கள் இருக்குது. இந்த பாயிண்டை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த செய்யுளில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்க போகிறோம். பிறரிடம் நாம் எவ்வாறு பேச வேண்டும்? இன்சொல்லோடு பேச வேண்டும். அடுத்து பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்வதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அறிவு கூட்டல் உடைமை அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா அறிவுடைமை அப்படின்னு சேரும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகவை பொறுத்தளவுக்கு நமக்கு விதிகளை வச்சு தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதில் வரக்கூடிய விதிகளை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், அடுத்ததா உடல்மை உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படின்ற 2 விதிகளின்படி இந்த சொல் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் இவை கூட்டல் 8ம் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா இவை 8ம் அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு இ ஐவெளி யவ்வும் அப்படின்ற உடம்பெடுமை விதிப்படி இவை கூட்டல் 8ம் அப்படின்ற சொற்களுக்கு நடுவில் யகரமை தோன்றி, அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி யகரமையும் யகரமும் சேர்ந்து ஏ அப்படின்னு மாறி இவை 8ம் அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நன்றி அறிதல் அப்படின்னு சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பொறையுடைமை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு பிரியும். இந்த 2 சொற்களை பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன அதே விதி தான் பயன்படுத்திருக்கு. அதாவது இ ஐவெளி யவ்வும் அப்படின்ற உடம்படுமை விதிப்படி இந்த 2 சொற்களுக்கு நடுவில் யகரமை தோன்றி, அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி யகரமையும் அகரமும் சேர்ந்து நன்றி அறிதல் அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் யகரமையும் உகரமும் சேர்ந்து பொறையுடைமை அப்படின்னு சேர்ந்திருக்கு. நாம் சொல்லக்கூடிய விதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒருவேளை புரியலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவற்றுக்கான விளக்கத்தை நம்ம இலக்கண பகுதியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த செயல் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பச்சிளம் குழந்தைக்கு தாலாட்டு பாடுவதைத்தான் இதில் கொடுத்துருக்காங்க. தமிழரை பொறுத்தளவுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே பாடல்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் தான் தமிழர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யுள் பகுதியை பொறுத்தளவுக்கு முழு செய்யுளையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஸோ நான் எனக்கு பிடிச்ச சில வரிகளை நோட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சில வரிகளை நோட் பண்ணிக்கோங்க. அந்த வரிகளை மையப்படுத்தி இந்த பாடலுக்கான விளக்கத்தை வந்து புரிஞ்சு படிங்க. இந்த விளக்கத்தை வந்து நீங்க புரிஞ்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த செய்யுள்ல இருந்து எந்த வரிகள் வேணாலும் கொடுத்து இந்த வரிகள் எந்த செய்யுள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம டைரக்டா பொருள் குறுக்க போலாம். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு அர்த்தம். பார் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். பண் அப்படின்னா இசைன்னு அர்த்தம். இளைத்து அப்படின்னா செய்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தொகை சொற்கள்ல சில சொற்கள் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன், இவைகளை தான் முத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முக்கனி, இது எல்லாருக்கும் தெரியும். மா பலா வாழை. முத்தமிழ், இதுவும் எல்லாருக்கும் தெரியும். இயல் இசை நாடகம். அதுக்கப்புறம் இந்த செய்யுளை பத்தி பார்க்க போறோம். தாலாட்டு அப்படின்றது வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒன்று. இதுக்கு தாலாட்டு அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்னு அர்த்தம். நாவை அசைத்து பாடுவதால தான் தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த தாலாட்டு பாட்டு அப்படின்றது குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்காகவும் தூங்க வைக்கிறதுக்காகவும் இனிய ஓசையோட பாடக்கூடிய பாட்டை தான் தாலாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த செய்யுள்ள இருக்கக்கூடிய ஒன்வேர்ட் பார்க்க போறோம். பாட்டு இசைத்து அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு 2 விதிகளின்படி சேர்ந்திருக்கு. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இந்த சொல் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் கண் உறங்கு அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா கண் கூட்டல் உறங்கு அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்ற விதியின்படி இந்த சொல்ல இருக்கக்கூடிய இன் வந்து ரெட்டிப்பாகும், அதாவது 2 தடவை வரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இன் கூட்டல் ஊ நூ அப்படின்னு சேர்ந்து கண்ணுரங்கு அப்படின்னு சேரும். அதுக்கப்புறம் வாழை கூட்டல் இலை அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா வாழை இலை அப்படின்னு வரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு ஐவழி எவ்வும் அப்படின்ற உடம்பெடுமை விதிப்படி இந்த சொற்களுக்கு நடுவுல யகரமை தோன்றும். அதுக்கப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி யகரமையும் இகரமும் சேர்ந்து வாழை இலை அப்படின்னு மாறும். அடுத்து கை கூட்டல் அமர்த்தி அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா கை யமர்த்தி அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன விதி தான் பயன்பட்டிருக்கு. ஐவழி எவ்வும் அப்படின்ற உடம்படுமை விதிப்படி இந்த சொற்களுக்கு நடுவுல யகரமை தோன்றி அந்த யகரமையும் அகரமும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி புணர்ந்து கையமர்த்தி அப்படின்னு சேர்ந்திருக்கு. அடுத்து உதித்த அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர் சொல் எதுனா மறைந்த. அடுத்து இந்த செயல் பகுதி முடிஞ்சிருச்சு. இப்போ திருக்குறள் பார்க்க போறோம். விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. விருந்து புறத்தால் தானொண்டல் சாவா மருந்து நினும் வேண்டற் பாற்று அன்று. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட வந்து அமிர்தமே இருந்தாலும் கூட விருந்தினர் இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொடுத்துதான் நம்ம சாப்பிடணும். ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்காம நம்மளே சாப்பிடணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது வந்து விரும்பத்தகாத செயல். அதுக்கப்புறம் மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, அனிச்ச மலர் வந்து மோந்து பார்த்தாலே வாடி போயிடும். அதே மாதிரி நம்ம என்னதான் இனிய சொற்களோட வரவேற்றாலும் நம்மளோட முகம் மாறிடுச்சுன்னா விருந்தினரோட உள்ளம் வந்து வாடி போயிடும். அதுக்கப்புறம் கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து 2 குறள் கொடுத்திருக்காங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, அடுத்தவங்களோட பொருளை நம்ம திருடி வச்சுக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது கூட தீமையான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். அதாவது ஒரு நபர் வந்து திருடுதல் மூலமா சொத்து சேர்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த சொத்து வந்து வளர்ந்துகிட்டே போற மாதிரி தான் தெரியும், ஆனா முடிவுல அந்த சொத்து அழிந்து விடும் அப்படின்றதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அதுக்கப்புறம் ஊக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து 4 குறள்கள் கொடுத்திருக்காங்க. உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா,
ஒரு நபர் வந்து உள்ளத்தின் அளவுல ஊக்கமா இருக்கிறது தான் நிலையான செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாமே நிலைத்து நில்லாமல் அழிந்து விடக்கூடிய செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்காக ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து எதுவா இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். இந்த மாதிரி ஊக்கமா நம்ம மனதளவில் கான்பிடண்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ தீவிரமா படிங்க. அதுக்கப்புறம் ஆக்கம் அதர்வினா செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. இந்த பொருளுக்கான விளக்கம் என்னன்னா, ஒரு நபர் வந்து தளராத ஊக்கமுடையவராக இருந்தாங்க அப்படின்னா ஆக்கம், அதாவது செல்வம் வந்து தானே வழிகேட்டு வந்து அவரிடம் சேரும் அப்படின்றதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அடுத்து, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணைய உயர்வு. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, தண்ணீர்ல வாழக்கூடிய தாவரங்களை பொறுத்தளவுக்கு அந்த தண்ணீரோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த உயரத்துல தான் அந்த தாவரத்தினுடைய நீர்ப்பூக்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு நபர் வந்து எந்த அளவுக்கு ஊக்கமா கான்பிடண்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மனிதனுடைய உயர்வும் இருக்கும். அதுக்கப்புறமா உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, நாம எந்த விஷயத்த வேணும்னாலும் நம்ம எய்மா வைக்கலாம். அப்படி நம்ம வைக்கக்கூடிய எய்மை வந்து உயர்வானதா வைக்கணும். ஒருவேளை நம்மளோட எய்மை வந்து நம்ம அடைய முடியாட்டியும் அந்த எய்மை அடையிறதுக்கு நம்ம முழு முயற்சியா ட்ரை பண்ணோம் அப்படின்ற விஷயமே நமக்கு வந்து மனநிறைவே தரும் அப்படின்றதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். இதை வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்காகத்தான் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றோம். ஆனா ஏனோ ஒரு சில காரணங்கள்னால இதற்கு முன்னாடி நடந்த ஒரு சில தேர்வுகள்ல வந்து நமக்கு தோல்விகள் கிடைச்சிருக்கும். அப்படி தோல்விகளை சந்திச்சப்போ நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஆறுதல் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஏனோ தானோன்னு நம்ம ட்ரை பண்ணல, நம்ம முழு முயற்சியா தான் ட்ரை பண்ணோம். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம தீவிரமா முயற்சி பண்ணா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம் அப்படின்றத உறுதியா நம்புங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்மளுடைய கனவு நிறைவேறும். அடுத்து, பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து 2 குறள்கள் கொடுத்திருக்காங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, நன்மை எது தீமை எது அப்படின்னு ஆராயக்கூடிய அறிவு இருக்கிறவங்க பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னா, நாம வந்து பயனுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும், பயன் தராத சொற்களை பேசுறத வந்து விட்டுறணும் அப்படின்றதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அதுக்கப்புறம் இந்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்னோடு பார்க்க போறோம். விருந்தினரோட முகம் வந்து எப்போது வாடும் அப்படின்னா, நம்மளுடைய முகம் மாறினாலே வாடிடும். அடுத்து, நிலையான செல்வம் அப்படின்றது என்னன்னா ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஊக்கம் தான். அடுத்து, ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து எதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து, பொருளுடைமை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு பிரியும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியின்படி பொருள் கூட்டல் உடைமை அப்படின்றது பொருளுடைமை அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதியின்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற 2 விதிகளின்படி உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படின்ற சொல் வந்து உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் பயன் கூட்டல் இலா அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா பயனிலா அப்படின்னு சேரும். இந்த சொல்ல பொறுத்தளவுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி பயன் கூட்டல் இலா அப்படின்ற சொல் வந்து பயனிலா அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இந்த குறளை கொடுத்து இதுல இருக்கக்கூடிய எதுகை முனை சொற்களை கேட்டிருக்காங்க. எதுகை அப்படின்றது சொற்கள்ல இருக்கக்கூடிய 2வது எழுத்து ஒண்ணு போல வருவது. மோனை அப்படின்றது சொற்கள்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒண்ணு போல வருவது. அதுக்கப்புறம்
ஒரு குறள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து மாத்தி மாத்தி கொடுத்து அதை ஆர்டரா எழுத சொல்லியிருக்காங்க. பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்றதுதான் அந்த முதல் குறள். அடுத்து உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்றதுதான் அடுத்த குறள். அதுக்கப்புறம் ஊக்கமது கைவிடேல் அப்படின்றது ஔவையாரோட ஆத்திச்சூடி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 குறள்களை கொடுத்து இந்த வரியோட சம்பந்தப்பட்ட ஒரு குறளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த வரிகள் வந்து ஊக்கத்தை பத்தி சொல்லுது. சோ இதற்கு பொருத்தமான குறள் என்னன்னா, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்றதுதான் இதற்கு பொருத்தமான குறள். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு கதை கொடுத்து அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டுல வந்து வேலன் அப்படின்ற சிறுவன் இருக்கான். அந்த வேலனுடைய தந்தை வந்து அவன்கிட்ட கேக்குறாங்க, உங்களோட ஸ்கூல்ல வந்து பேச்சு போட்டி நடக்கிறதா சொன்னியே, அதுக்கு பேர் கொடுத்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அந்த சிறுவன் வந்து, இல்லப்பா, அமுதன் வந்து பேர் கொடுத்துருக்கான், அவன் வந்து நல்லா பேசக்கூடிய நல்ல பேச்சாளன், அவனுக்கு தான் பரிசு கிடைக்கும், அதனால நான் பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்றான். அதற்கு அந்த சிறுவனுடைய தந்தை வந்து, போட்டின்னு வந்துட்டா வெற்றி கிடைக்கிறது தோல்வி கிடைக்கிறது இயல்பான விஷயம், அதுக்காக போட்டியில கலந்துக்காகவே விலகக்கூடாது. நாம வந்து எந்த அளவுக்கு ஊக்கத்தோட செயல்படுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சோ நீ போய் போட்டியில கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பையனும் நாளைக்கு போட்டியில நான் பேர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த கொடுத்திருக்கக்கூடிய செய்திக்கு பொருத்தமான திருக்குறளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படின்றதுதான் இந்த செய்திக்கான பொருத்தமான குறள். இந்த செயல் பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல அடுத்த செயல் பகுதி பார்க்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.